அனைவருக்கும் வணக்கம். பத்மா அவார்டுக்கான அறிவிப்பு இப்போ வெளியாகிருக்கு. பத்மா அவார்டு அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு இருக்கு இல்லையா, அந்த அவார்டு தான். மொத்தம் 3 விதமான அவார்டுகள் இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாங்க. பத்மா அவார்டுனா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் 3 விதமான அவார்டுகள் இதில் இவங்க தர்றாங்க. அதாவது சிறந்த சேவை, ஆர்ட்டு, கல்ச்சர், சோஷியல் ஒர்க்கு, சயின்ஸு, லிட்ரேச்சர், கலை, எல்லா விதமான அந்த ஃபீல்ட்லையும் உங்கள் சிறந்த சேவைக்காக இந்த விருது அவங்க கொடுக்குறாங்க. இந்த விருது எப்போ அறிவிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருடம் குடியரசு தினத்தன்னைக்கு இந்த விருதுகளை அறிவிப்பாங்க. இது எப்பொழுது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1954 வருடத்திலேருந்து இந்த பத்மா அவார்டுகளை சிறந்த சேவைக்கான விருதுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த வருடம் இது வரைக்கும் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 3448 பேர்களுக்கு இது வரைக்கும் அந்த பத்மா அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. இந்த விருதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். எல்லாருமே, இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த விருதுக்கு அப்ளை பண்ணலாம். எவ்ரிபடி கேன் அப்ளை ஃபார் திஸ் அவார்டு. அந்தமானில் இது வரைக்கும் 4 பேர்கள் இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. 4 பேரில் இப்போ நரேஷ் சந்திரலால் அப்படின்னு சினிமாக்காக வாங்கியிருக்காரு. அவர் காந்தி படம், அந்தமானில் காந்தி படம் பண்ணார். அவர் வாங்கினார் சினிமாக்கான பத்மஸ்ரீ அவார்டு. அதுக்கப்புறம் கே செல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி விவசாயத்துக்காக அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. விவசாயத்துக்காக நாரியல் அம்மான்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட பேட்டி கூட எடுத்திருக்கேன். அவங்களும் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் எந்த விதமான மொழியோ இல்லை எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் சிறந்த சேவை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்மா அவார்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான இணையதளம் பத்மா அவார்ட்ஸ்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இணையதளம் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய சேவை, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க, பப்ளிக் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன விதமான ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். If anybody wants to get Padma Awards, definitely you should be deserve for that. அவ்வளோதான், சிம்பிளானதான். ஒவ்வொரு குடிமகனும் இதில் பத்மா அவார்டுக்கு அப்ளை பண்ணலாம். 100லேருந்து 150 விருதுகள் அவங்க தர்றாங்க. குடியரசு தினத்தன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. அப்போ நம்ம சிறந்த சேவை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பத்மா அவார்டு நிச்சயம் கிடைக்கும். மார்ச் 15ஆம் தேதி இந்த பத்மா அவார்ட்ஸ்க்கான போர்ட்டல் ஸ்டார்ட் ஆனது. ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டல் திறந்துருக்கும். நிச்சயமாக நீங்கள் அந்த பத்மா அவார்ட்ஸ்கிற இணையத்தில் போய் நிச்சயம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய சேவை, நீங்கள் என்ன ஃபீல்டு நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க, அது கண்டிப்பாக நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். நிச்சயம் எல்லோருமே அதில் அப்ளை பண்ணலாம். பத்மா அவார்டு இன்றைக்கி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சேவை நல்லா இருந்தால், ஒரு திறமையான சேவை நீங்கள் பண்ணியிருந்தால் நிச்சயம் உங்கள் சேவையை அவங்க கணக்கெடுத்துவாங்க. நீங்கள் எந்த மாதிரி சேவை பண்ணியிருக்கீங்க அதை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணி இறுதியாக அவங்க அதை அந்த பத்மஸ்ரீ செலெக்ஷன் பண்ணி நமக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க. இது நல்ல ஒரு விஷயம். எல்லாரும், ஒவ்வொரு குடிமகனுமே இந்த பத்மா விருதுக்கு அப்ளை பண்ணலாம். நிச்சயம் பண்ணுங்கள். பத்மா அவார்டுங்கிற அந்த போர்ட்டலில் போய் இணையத்தில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கும் நம்ம அந்தமானுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்டேட்டில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்தமான்கிறது ஒரு சின்ன ஏரியா. சாதனைகள் கம்மியாக நம்ம பண்ணியிருந்தால் கூட இந்த சாதனைகள் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் நிச்சயம் நமக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு பத்மா அவார்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது வரைக்கும் அந்தமான் 4 பேர்களுக்கு பத்மா அவார்டு கிடைச்சிருக்கு. அதில் 2 பேர் நரேஷ் சந்திரலால் அவர்கள் மற்றும் கே செல்லம்மாள் அவர்கள். இன்னும் 2 பேர் சரி எனக்கு தெரியலை. ஸோ 4 பேர் அந்தமான்லேருந்து பத்மா அவார்டுகள் கிடைக்கப்பட்டிருக்காங்க. இனிமேலும் பத்மா அவார்டுகள் நிச்சயம் கிடைக்கும். சேவை, நல்ல ஒரு சாதனைகள், நம்ம ஃபீல்டில் நல்ல சேவை, நல்ல சாதனை பண்ணியிருந்தால் நிச்சயம் நம்முடைய சேவையை, நம்முடைய ஒர்க்கை பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணி நமக்கு நிச்சயமாக பத்மா அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் பத்மா அவார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிடைக்கிறது நம்ம கையில் இல்லை. நிச்சயம் உங்கள் சேவை நல்ல சேவையாக இருந்தால் நிச்சயம் பரிசீலனை பண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாநிலம் நிறைய பத்மா அவார்டுகள் கிடைக்கப்பட்டால் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெருமை தான். அதனால் அடுத்து யார் அடுத்த குடியரசு தினத்தன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார் அந்தமான்லேருந்து பத்மா அவார்டுக்கு யார் தேர்வாகியிருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக ஜூலை 31ஆம் தேதிக்கு முன்னால் விருப்பப்பட்டவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்கள் சேவையை பாராட்டி நிச்சயம்
பத்மா அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.